அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மனிதர்களின் புலம்பலும் அவர்களுடைய புலம்பலுக்கு இஸ்லாம் கூறும் தீர்வுகளும், அவர்களுடைய புலம்பலுக்கு இஸ்லாம் வழிகாட்டும் ஆறுதலும் நிவாரணங்களும் என்ற தொடரில் நம் உள்ளத்திற்கு தேவையான பல தீனிகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. உண்மையில் ஒற்றை வரியிலே ஒரு செய்தியை நாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையிலே மகிழ்ச்சி ஒரு பக்கம், துன்பம் ஒரு பக்கம். எதிலெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறதோ அவைகளெல்லாம் ஒரு பக்கத்திலே வைத்து, எவைகளெல்லாம் துன்பங்கள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் ஒரு பக்கத்திலே வைத்தால் மனிதன் தன் வாழ்நாளிலே மகிழ்ச்சியை தான் அவன் அதிகமாக அனுபவித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு இடையில் ஏதேனும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் வந்துவிட்டால் அவன் வாழ்நாளிலே எந்த மகிழ்ச்சியும் அனுபவிக்காதவனைப் போல நிராசையடைந்தவனாக அவன் இதுவரைக்கும் அனுபவித்த பல அருட்கொடைகளை அவன் இலகுவாக மறந்து விடுகிறான். இறைவன் கிருபையாளன், இறைவன் மகத்தான கருணையானுக்கெல்லாம் கருணையாளன் இறைவன் நமக்கு கேட்காமலேயே நிறைய அருள் வளங்களை அள்ளி சொரிந்திருக்கிறான். அதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் வெறும் ஆக்சிஜன் என்று சொல்லுகிறோமே, இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டால் சமயத்திலே சில நோயாளிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகின்ற பொழுது அந்த ஆக்சிஜனை பொருத்துவார்கள். அந்த ஆக்சிஜனுடைய வேலையை அதைவிட பல மடங்கு வேலையை இலகுவாக மூச்சை விடுவதற்கும் மூச்சு வாங்குவதற்கும் உள்ளிழுப்பதற்கும் இறைவன் அருள் புரிந்திருக்கிறானே. இந்த ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நினைத்து பார்த்தால் போதும், புலம்பல் குறைய ஆரம்பித்துவிடும். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.